புது வகையான ஃபுட் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க புது ரிசர்ச்சுக்கு கிரீன் லீப் அவார்டு கிடைச்ச கேள்விப்பட்டேன். அதான் கங்க்ராஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ, கங்க்ராஸ் டாட். தேங்க்ஸ். நீ அந்த ஆர்டிகல்ல படிச்சியா? ட்ரெண்ட், என்னோட ஒவ்வொரு ரிசர்ச்லயும் நான் ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ஆனா மெசக்காக்கால ஜெயிக்க முடியலையே. டாட், என்ன ரேஞ்சர்ஸ் கிட்ட சொல்ல விடுங்க. அட்லீஸ்ட் அவங்களாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. வேண்டாம், எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம். நான் நிச்சயமா பண்ணுவேன் ட்ரெண்ட். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. சரி. ஹலோ டாக்டர் மர்சா, நான் கேசடி ரிசர்ச் ரிப்போர்ட்டர். உங்க நேரத்தை எனக்காக கொஞ்சம் செலவு பண்ணுங்க. தெரியும், நீ தான் கேசரின்னு என் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஆச்சு. ஓகே, உங்களுக்கு பொட்டானிக்கல் ரிசர்ச்ல சயின்டிபிக்காக ஹாலில கிரீன் லீஃப் அவார்ட் கிடைச்சிருக்கு. அத பத்தி ரிப்போர்ட் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். ஓ யா, பட் பறவைகள் பத்தின ரிசர்ச்ல நான் ஜெயிச்சாதான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது ஏன்னா பறவைகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எந்த சீசன்லயும். அப்படின்னா அதை வச்சு மக்களுக்கு எந்த பிரச்சனை வராம பாத்துக்கலாம். சூப்பர் சூப்பர், கலக்கிட்டீங்க. யா, அதுக்கு தான் ட்ரை பண்ணேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டன் மர்சரோட நல்ல உள்ளத்தை இங்க நாங்க பாக்குறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அப்பா இப்படிதான் எப்பவுமே ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நிறைய வெற்றிகளையும் குவிச்சிருக்கீங்க இல்லையா? இங்க பாருங்க, எல்லா சயின்டிஸ்டும் எல்லாத்துலயும் ஜெயிப்பான்னு நிச்சயமா சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி தான் நானும். உங்களுக்கு ஏதோ உடம்பு செல்ல நினைக்கிறேன். என் கூட வாங்கலாம், கேண்டீன்ல ஏதாவது வாங்கி தரேன் சொல்றீங்க. போதும் போதும், இன்டர்வியூ இதோட முடிச்சுங்க. அப்பா ஆனா நாங்க இன்னும் இன்டர்வியூ முடிக்கலையே. கேளுங்க, வேணாம் இன்னொரு ஏன் அப்படி சொல்ற? நாளைக்கு பாக்குறேன். பாய். கூடிய சீக்கிரம் நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். மெசகாக்கு ரொம்ப கோபமானவர். எப்ப பார்த்தாலும் நம்ம செய்யற தப்புகளை அவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு மட்டும் நினைக்க கூடாது. நான் அவரோட திறமையான போர் வீரனை நிச்சயமா நிரூபிக்கிறேன். ஏன் என் சக்தியில குறைச்சிட்டே இருக்கு? ஏன்னு தெரியலையே. எதுக்காக இப்படி நடந்துகிட்டு இருக்கு? உன்னோட சக்தி எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. எனக்கு வேற எது தெரிஞ்சிருச்சா? வேற வழியில நீ இதை அனுபவிச்சே ஆகணும். எனக்கு எதுவுமே புரியல. ஜெல்ட்ராக்ஸ் உன்னை தயாரிச்சப்போ மார்ஃபி கிரேட்ல ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு. 2 ஒயிட் ரேஞ்சர்ஸ் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல இருக்க முடியாது. ஒருத்த போயே ஆகணும். அப்படின்னா அந்த ட்ரெயின் மர்சரை கண்டிப்பா அழிச்சுதான் ஆகணும். அவனோட சேர்த்து மத்த எல்லா ரேஞ்சர்ஸையும் நான் அழிச்சிடுறேன். மெஸ்ஸகியோட உதவாத எக்ஸ்பெரிமெண்ட். உதவி பண்ற அவருடைய பழைய குணம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இதுவரைக்கும் என் ஆளுங்க எனக்காக செஞ்சு அனுப்பின எதுவும் எனக்கு வெற்றியை தந்ததே இல்ல. அதனால இந்த முறை வெற்றி அடையறதுக்காக நானே தயாரிக்க போறேன். இது என்னது? ஹலோ ப்ளூ ரேஞ்சர், நான் ஸ்கிரீனுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து உட்காந்துட்ட போல இருக்கு. இது நீதானே? மறந்துடு, நான் தான் உண்மையான ஒயிட் ரேஞ்சர். தைரியம் இருந்தா என் கூட வந்து சண்டை போடு. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இங்க வாங்க. நான் உங்களுக்கு கடைசி முறையா ஒரு வாய்ப்பு தரேன். ஒழுங்கா என் கூட வந்து கடற்கரையில சண்டை போடுங்க. ஒருவேளை எங்களால அங்க வர முடியாம போச்சுன்னா அதனால ஏற்படுற பாதிப்பை நீங்க தான் அனுபவிக்கணும். ஆமா, உங்களுக்கு இமெயில் அனுப்ப தெரியாதா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போலாம். என்ன கூப்பிடல, அவங்க அப்பா பார்க்க போயிருக்கான். இதுக்கு நாமளே போதும். நமக்கு ஏதாவது தேவைப்பட்டா இருக்கவே இருக்காரு டாக்டரோ, அவரை கூப்பிடலாம். இது என்னது? என்கிட்ட வேலை செய்யற எல்லாருமே புத்திசாலித்தனமா தோத்து போறாங்க. அதனால நானே இத கையில எடுத்துட்டேன். நேரம் வரும்போது இதோ இந்த மரம் நமக்கு தேவையான பிராணிகளை உருவாக்கி தரும். இந்த உலகத்துக்கு அது ரொம்ப புதுசா இருக்கும். இங்கதான் ஏகப்பட்ட பிராணிகள் இருக்குல்ல. அத்தனையும் உதவாக்காதானே. என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்காத. முடிவெடுக்கிறீங்களா? ஓடா ஓடா ஓடா, எங்கடா இருக்க? இங்க சந்திக்கிறதா தான் அவன் சொன்னான். நான் இதோ இங்கதான் இருக்கேன். நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? ஒயிட் ரேஞ்சர் எங்க? ஒருத்தருக்கு 4 பேர் வந்திருக்கோம். இன்னொருத்தர் கூட உங்களுக்கு வேறோட ஆசைப்படுறியா? என்ன ரொம்ப
ரொம்ப சந்தோஷமா இருந்ததா? அடுத்ததுக்கு நீங்க தயாராயிட்டீங்கல்ல? அடுத்ததோட பேரு என்ன? என்னோடது, இந்த விஷயம் என்னோடது. கூப்பிடுங்க உங்க ஸ்வாட்ஸ். டைனோ செகசோல் ஆன்லைன். நம்ம சீக்கிரம் ஏதாவது செய்யணும். Macedon Robot. Shield up drive. Full power. Auxiliary sword activate. யாரு பலசாலின்னு பார்த்துருவோம். ஆமா, எனக்கு என்ன நடக்குது? என்னோட எனர்ஜி லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவனோட ரிசோர்ஸை கூட அவனால காப்பாத்திக்க முடியல. அவனோட சக்தி இறங்கிக்கிட்டே இருக்கு. என்னால இதை பார்க்கவே முடியல. He's on full power. இப்ப பாரு. Network connected .1 சிஸ்டம் ஓவர்லோட் ஆயிடுச்சு போல இருக்கு. Dad? Dad? என்னாச்சு? நீங்க எதிரிகளா இருந்தாலும் நல்லவங்களா இருக்கீங்க ரேஞ்சர்ஸ். உனக்கு எங்களோட உதவி ஏதாவது தேவையா? இல்ல, கேள்விக்கான பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம விரோதத்தை வளர்த்துதான் ஆகணும். எதுக்காக அப்படி சொல்ற? யாரு ஒயிட் ரேஞ்சர் உருவத்துல இருந்து தப்பிக்க போறது? என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இல்ல, என்கிட்ட இருந்த அதோட கண்ட்ரோல் போயிடுச்சு. இனிமேல் இங்க இருக்க கூடாது. கிளம்புறேன். ஒயிட் ரேஞ்சர் எப்ப பாரு தோத்துக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்க மாட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் கொண்டு வந்திருக்க இது எனக்கு வெற்றியை தரப்போகுது. அது மட்டும் இல்ல, இது உருவாக்க போறதை இனிமேல் யாரையும் தடுக்க முடியாது. மாஸ்டர், வெல்கம். என்னோட அடிமை நீ. இது அதேதான். ஒயிட் எனர்ஜி கம்மியான உடனே இவன் சோர்ந்து போயிட்டான். இந்த எனர்ஜி ஒயிட் ரேஞ்சருக்குள்ள மட்டும்தான் இருக்கும். நாம எல்லாரும் ஆசைப்பட போறதுங்க அது ட்ரெண்டா இருக்கணும் தானே. நான் அவனை சந்திச்சே ஆகணும். ஆமா, இது என்ன புது பிரச்சனை? தள்ளி நீ ட்ரெண்டை கூப்பிட வாங்க. ரெடியா? ட்ரெண்ட் உனக்கு ஒன்னாகல. அப்படிதான் நினைக்கிறேன். வித்தியாசமா ஏதோ நடக்குது. என்னோட டைனோஜம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. நீ உடனே கிளம்பி இங்க வந்துரு. நீங்க சொல்றது சரிதான். ரொம்ப அவசரப்படாத. உன்னால நான் ஏகப்பட்டதை இழந்துட்டேன். அதனால இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒயிட் ரேஞ்சர் மட்டும் தான். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒயிட் ரேஞ்சர் டைனோ பவர். சூப்பர் டைனோ பவர். யார பாராட்டுறதுன்னே தெரியல. இது ஒண்ணு எனக்கு பெரிய நிறைவு கொடுக்கல.
ஆனா நானே எனக்காக உருவாக்கிக்கிட்ட அது எனக்கு நிச்சயம் வெற்றியை தரத்தான் போகுது. என்னையா நீங்க தேடிட்டு இருக்கீங்க? இது ரொம்ப ஜெயின் ட்ராப் மாதிரி பெருசா இருக்கு. சரியா செய்யுங்க. கூப்பிடுங்க. ராக்கி சோல். வசந்தி நனகாமி. ராக்கி ஸ்டார். இப்போ பாரு. என்ன நடக்குது இங்க? இதுல ஜெயிக்க போறது நான் தான். உன்னாலேயே இதை உணர முடியுதுல்ல. நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும் தான் நிச்சயமா ஜெயிக்க முடியும். அதோட இந்த ஆயுதம் யாரு இத மாதிரி நினைச்சது? நீ சோர்ந்து போயிட்ட. நீ ரொம்ப சோர்வாயிட்ட. என்னால உணர முடியுது. எனக்கு அதிகமான நேரம் இல்ல. உங்க கதை இதோட முடிஞ்சது. பவர் என் வேலைக்கு ஆரம்பிக்க சரியான நேரம் இதுதான். இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியல. ஆனா நடந்தது நல்லதுக்கு இல்ல. என்னோட படைபலம் என்னன்னு இப்ப பாப்பீங்க. Come on soldiers, பூமியை 2ஆ பழக்கலாம். எழுந்து. நீ ரொம்ப இப்படிதான் சண்டை போடுற மாசர். முறைய பத்தி நீ பேசாத. உனக்கு ஆத்மா கூட கிடையாது. ஆத்மான்றது எனக்கு தேவையில்லாத ஒண்ணு. ஆனா அது நீ நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்திட்ட. இன்னைக்கு உனக்கு இது போதும் இல்ல. நான் வந்துட்டேன் நண்பர்களே. செஞ்சாங்க போல இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா சோ இதோ நான் வந்துட்டேன். எதிர்த்து நின்று போராடு. கண்டிப்பா நான் உதவிக்கு யாரையாவது கூப்பிட்டு ஆகணும். இதுதான் நல்ல வாய்ப்பு. இப்ப என்ன பண்ண போறோம் பாரு. இதையெல்லாம் செய்யறது அவசியம் தானா? என் ரூல் உனக்கு ஞாபகத்தில் இருக்குல்ல? அதுதான் தேவை. இப்ப வந்து வாங்கிக்கவா. இது நான் விரும்பினது இல்ல, நீ விரும்பினதாச்சு. குட் பை ஒயிட் ரேஞ்சர்.
டைமண்ட் சோல் சேஃப்ல சோல் இது புதிய மெகா காக்கோக்கான நேரம். நம்ம இந்த பிராணியை எப்படி அழிக்கிறது? ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க. இது உண்மையா இல்ல போலியா? ரைட் பவர் டவுன். நீங்களா என்ன நினைச்சிருந்தீங்க? நல்ல நேரத்துல வந்து சேர்ந்த இதை நம்ம முடிவுக்கு கொண்டு வர சரி, வாங்க அடுத்து ஆரம்பிப்போம். இன்னும் ஆட முடியல கடை, இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. Network connected dot last dot dot down. நான் உங்களை அழிக்காம விட மாட்டேன். சரி, கேக்குதா? இந்த மிருகத்தை அழிக்க ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. நம்ம எல்லா டைனோசார்ஸையும் யூஸ் பண்ணணும். அந்த டிராகோசார்ஸையும் தான். நான் ரொம்ப சூப்பரா இருக்கு. மேசடான் ஆன்லைன்ல தான் இருக்கு. உன்னால அந்த டைனோசார்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? என்னால அதை பண்ண முடியும். அப்ப சரி, சாப்டர் ஆஃப். இதோ நான் வந்துட்டேன். நம்ம எல்லாம் ஒண்ணாகலாம். நாம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க நம்மளுடைய முழு சக்தியும் அதுக்கு காட்டலாம். நல்ல விஷயம் தான். அழிக்க தயாராக இருக்க பவர் ரேஞ்சர்ஸ். எல்லாரும் ரெடியா இருக்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவனை முடிக்க வேண்டியதுதான். உங்க அழிவு என் கையில தான். அப்ப இதை பாரு. உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருக்கு. சாதிச்சிட்டோம் பாருங்க. சரி நம்பி, இதை நம்ப முடியல. மெசகாப் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். இங்க நடந்த தோல்விக்கு எப்ப வேணாலும் என்ன பழிவாங்க வரலாம். அவரை சமாளிக்கிறதும் எனக்கு பெரிய விஷயம் இல்ல. அவரு எங்க இருக்காரோ அந்த இடத்துல நான் ஒரு அடி கொடுத்தா என்ன ஆகும்? டாட் டாட் நீங்க எங்கேயே இருக்கீங்க? யார் நான் சும்மா இங்க உன்னை பேசிட்டு போறேன்னு வந்தேன். அது மட்டும் இல்ல, நான் உனக்கு இத அப்படியே கொடுத்துட்டு போலாம். உங்களுடைய ஃபார்வர்ட். ஆனா இது சொந்தமானது. ஐ நோ எனக்கு தெரியும். இந்த ஓடுக என்ன பொறுத்த வரைக்கும் நீதான். ஏன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு சேரத்துல என்ன விட நீ முன்னாடி இருக்க. டாட் சண்டை போடுறதுக்கான வழியை நம்ம தேடிக்கலாம். ஆனா அது புதுசா தான் இருக்கணும். ட்ரெயின் உங்க அப்பா ரொம்ப டென்ஷனா போறாரு. பிரச்சனை இல்லையே. அவர் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலையில இருக்காரு போல. ரொம்ப ஸ்மார்ட்டா இந்த வேலையை முடிச்சிட்டு வர. எனக்கும் நம்பிக்கை இருக்கு.